பண்பலை நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இந்தியன் எக்கானமி 2 BECE 146 Block 1 மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கும் பார்க்க போறது இந்த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும், பொதுவாகவே நம்மளுடைய எக்கானமியை ரெண்டு கேட்டகரிக்கு கீழே நம்ம பிரிக்கிறோம். ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ரெண்டு கேட்டகரி கீழே பிரிக்கிறோம். மைக்ரோ எக்கனாமிக் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பார்க்கக்கூடியது. மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்றது லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸை நிறைவேற்றுறதுக்காக பண்ணக்கூடிய ஃபுல்லாவே என்ன அப்படின்னாக்கும் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ்ல முக்கியமான 4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பணக்கொள்கை, இரண்டாவது நிதி கொள்கை, மூணாவது வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை, நான்காவது தொழிலாளர் விதி மற்றும் சீரமைப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் 2 இதை பார்க்க போறோம். ஒன்று பணக்கொள்கை, இரண்டாவது நிதி கொள்கை. இந்த 2 இதை முதல் நம்ம பார்க்க போறோம். இந்த பேரியல் பொருளாதார கொள்கைகள்ல மிக முக்கியமானது இந்த பணக்கொள்கையும் நிதி கொள்கையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 2 இதுமே யூஸ் பண்ணி நம்ம லாங் டேர்ம் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸை நிறைய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் நம்ம எக்கானமியில நம்ம நிறைவேற்றிக்கிட்டே வரோம். ஒவ்வொன்றுமே நிறைவேற்றிக்கிட்டே வரோம். லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸை நிறைவேற்றிட்டே வரோம். உதாரணத்திற்கு பொருளாதார வளர்ச்சி, அதுக்கப்புறம் பாவர்ட்டியை குறைக்கணும், அதாவது வறுமையை ஒழிக்கிறது, முழு நிலை வேலை வாய்ப்பை அடையிறது, இது எல்லாமே லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள நம்மளால அதை நிறைவேற்ற முடியாது, நீண்ட காலத்துக்கு நிறைவேற்றலாம். ஸோ இந்த இதுக்கு நம்ம இந்த பணக்கொள்கை நிதி கொள்கை ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்றோம். இதுதான் என்ன அப்படி என்னதுல வருது அப்படின்னாக்கும், இந்த பணக்கொள்கை நிதி கொள்கைக்கு கீழே நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். என்னென்ன மாதிரியான பணக்கொள்கை நிதி கொள்கைகள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பணக்கொள்கை. பணக்கொள்கை அப்படின்னாக்கும் இது ஃபுல்லாத்தையுமே, அதாவது ஒரு எக்கானமி முழுவதுக்குமே இருக்கக்கூடிய மானிட்டரி மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கும் பணக்கொள்கை அப்படின்னு சொல்றோம். அதாவது பணம் ரீதியான அனைத்து நடவடிக்கைகளை பற்றியும் பார்க்க போறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்கும் பணக்கொள்கை அப்படின்னு சொல்றோம். இந்த பணக்கொள்கையில நம்ம முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும், ஃபர்ஸ்ட் விஷயமா பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும் பணத்தின் அளிப்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கும் வங்கி வைப்பு விகிதம், மூணாவது வங்கி வட்டி விகிதம், நான்காவது வெளி அங்காடி நடவடிக்கைகள். இந்த 4மே பணக்கொள்கை கீழே பார்க்க போறோம். இந்த பணக்கொள்கையை வகுத்து அதை செயல்படுத்தக்கூடிய முழு பொறுப்பும் யாருக்கு இருக்கு அப்படின்னாக்கோ RBIக்கு இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் உண்டு. இந்த 3மே எல்லாத்தையுமே பார்த்து அதை ரெகுலேட் பண்ணி எக்கானமில ஸ்மூத்தா கொண்டுட்டு போற பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னாக்கோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த மானிட்டரி பாலிசியை ரெகுலேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். முதல் நம்ம இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும், ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும் பணத்தின் அளிப்பு. பணத்தின் அளிப்பு அப்படின்றதுல 3 விஷயங்கள் இருக்குது. 3 இதை சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது பணத்தினுடைய அளிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு ரொக்க பணம், ரெண்டாவது கடன் பணம், மூன்றாவது வெளிநாட்டு முதலீட்டு அளவு. இதுல ரொக்க பணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. பணத்தினுடைய அளிப்புல ரொக்க பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதாவது சப்ளை ஆஃப் மணி அப்படின்றது ஒரு எக்கானமி முழுவதுக்குமே எவ்வளவு தூரத்துக்கு பணம் புழக்கத்துல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த பணத்தினுடைய அளிப்பு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சப்ளை ஆஃப் மணி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரொக்க பணம் அப்படின்றது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது ரொக்க பணம் அப்படின்னம்னாக்கும், M1, M2, M3, M4 இந்த 4 கேட்டகரிக்கு கீழே இந்த ரொக்க பணம் அப்படின்றது நமக்கு வரும். M1, M2, M3, M4 இந்த 4 கேட்டகரி கீழே ரொக்க பணம் அப்படின்றது வரும். இல்ல M1 அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் C+DD+OD. C அப்படின்னாக்கும் கரன்சிஸ், நாணயங்கள் அப்படின்னு சொல்றது. நாணயங்கள் அப்படின்னாக்கும் என்ன அப்படின்னாக்கும் நம்ம ரூபாய் நோட்டுகள், சில்லறை காசுகள், நம்ம வர்த்தகத்துக்குன்னு பயன்படுத்தக்கூடியது, நம்ம தனிப்பட்ட நபர்கள் பயன்படுத்தக்கூடியது, இது எல்லாமே சேர்ந்தது பேர் தான் என்னது கரன்சி. லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் கரன்சி அப்படின்றதுக்குள்ள கொண்டுட்டு வரலாம். இது இந்த லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கும் எதை வேண்டுமானாலும் உடனே வாங்கவோ கொடுக்கவோ முடியும். அதாவது நாணயத்தின் மூலமாக, கரன்சிஸ் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும்
ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு சர்வீஸை வாங்க முடியும், அதே மாதிரி ஒரு பொருளை விற்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ இது வந்து இட் இஸ் அ லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேஷ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டிடி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் தேவை வைப்பு. தேவை வைப்பு அப்படின்னம்னாக்கும் நம்ம வங்கிகள்ல வைத்திருக்கக்கூடிய வைப்புகளை சொல்லலாம். அதாவது கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடியது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடியது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் தேவை வைப்புகளுக்கு கீழே கொண்டுட்டு வரலாம். தேவை வைப்புகளுக்கு அதை கொண்டுட்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கும் இந்த இது வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இருக்கும், நம்மளுடைய கையில இருக்காது, கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்டதுல இருக்கும். ஸோ இதுல இந்த இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கும் இந்த கரன்சிக்கு கீழே வரும். இந்த தேவை வைப்புகள் எல்லாமே வந்து அந்த டிடி அப்படின்றதுக்கு கீழே வரும். ஸோ இதுவும் வந்து M1க்கு கீழே நம்மளுக்கு வரும். கரன்சி கீழே வராது, M1க்கு கீழே நம்மளுக்கு வரும் தேவை வைப்புகள் அப்படின்றது. அதர் டெபாசிட் அப்படின்னம்னாக்கும் என்ன அப்படின்னாக்கும் பிற வைப்புகள், அதாவது ஓடி அப்படின்னாக்கும் அதர் டெபாசிட் பிற வைப்புகள். இது வந்து என்ன அப்படின்னம்னாக்கும் வணிக வங்கிகள் பிற வங்கிகள்கிட்ட, வெளிநாட்டு வங்கிகள்கிட்டயோ இல்லாட்டி IMF போன்ற உலக வங்கிகள் மாதிரியான பெரிய பெரிய அமைப்புகளிலேயோ இருக்கக்கூடிய பணத்தினுடைய அளவை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் ஓடி அப்படின்றது கீழே கொண்டுட்டு வரலாம், அதர் டெபாசிட்ஸ் அப்படின்றது கீழே கொண்டுட்டு வரலாம். அப்ப M1 அப்படின்றது எதெல்லாம் கம்பைன் பண்ணினது அப்படின்னாக்கும் நாணயங்கள், தேவை வைப்புகள், பிற வைப்புகள். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வச்சிருக்கிறதும் இதுல குறிக்கும், ஒரு நிறுவனங்கள் வைத்திருக்கிறதும் இதுல குறிக்கும். இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்கும் M1. M2 அப்படின்னாக்கும் இந்த M1 பிளஸ் தபால் நிலையத்தில் உள்ள சேமிப்பு வைப்புகள். தபால் நிலையத்துல நம்ம என்னென்ன மாதிரியான சேமிப்புகளை வைத்திருக்கிறோம், அப்ப இண்டிவிஜுவல் வச்சிருப்பாங்க இல்லையா, இப்ப பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டிருப்பாங்க, ஒரு RD கட்டுவாங்க, இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கும் தபால் நிலையத்தில் நம்ம செய்யக்கூடியது. ஸோ தபால் நிலையத்தில் இருக்கக்கூடிய சேமிப்பு வைப்புகளும் இந்த M1 சேர்ந்ததுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கும் M2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து பணத்துடைய அளிப்புகளை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கிய பங்குல இருக்கு அப்படின்னு சொல்றோம். M3 அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் M2 பிளஸ் வணிக வங்கியில் உள்ள பணம். கமர்ஷியல் பேங்க்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குது, அதாவது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கும் ஏதாவது ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டுச்சிருப்போம், ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுச்சிருப்போம், இல்லாட்டி நிறுவனங்களுடைய பங்குகள் அதுல இருக்கும், இல்லாட்டி வணிக வங்கிகளோட வந்து பிற பங்குகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்கும் வணிக வங்கியில் உள்ள பணம் அப்படின்னு சொல்லலாம். M3 அப்படின்றது இந்த M2 பிளஸ் வணிக வங்கியில் உள்ள பணம் அப்படின்னு சொல்றோம். M4 அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் M3 பிளஸ் தபால் நிலையத்தில் உள்ள சேமிப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேமிப்பு வைப்புகள் அப்படின்றத பார்த்தோம் M2ல. அது வந்து என்ன அப்படின்னாக்க ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வச்சிருக்கக்கூடிய டெபாசிட்ஸ், இதுகள் எல்லாமே என்ன அப்படின்னாக்கும் சேமிப்பு வைப்பு அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து தபால் நிலையத்தில் உள்ள சேமிப்புகள் அப்படின்றது நம்மளுடைய சேவிங் சர்டிபிகேட்ஸை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் M3 அப்படின்றதுக்குள்ள கொண்டுட்டு வரலாம். மொத்தம் பணத்தினுடைய அளிப்புல வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்கும் ரொக்க பணத்துல, ரொக்க பணம் அப்படின்றதுல வந்து M1, M2, M3, M4. இதுல ரொம்ப லிக்விட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கிறது, லிக்விட் இருக்கக்கூடியது என்ன, ப்ரிஃபரன்ஸா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கும் M1 தான். ஏன்னா கரன்சிஸை வந்து நம்ம அதுல இருந்து இன்க்ளூட் பண்றோம். இந்த கரன்சியை வச்சு நம்மளால இது எந்த பொருட்களை வேண்டாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம், எந்த சர்வீஸை வேண்டாலும் வாங்கிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா பணத்தினுடைய ரொக்க பணத்துக்கு கீழே வரக்கூடியது. M4 அப்படின்றது ரொம்ப கம்மியான அளவுக்கு லிக்விடிட்டி உள்ளது M4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இது ரெண்டுமே இந்த M1, M2, M3, M4 இது நாலுமே சேர்ந்துதான் ரொக்க பணத்தை வந்து நம்மளுக்கு தீர்மானிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்த முக்கியமானது ஒண்ணு, பணத்தினுடைய அளிப்பை நிர்ணயிக்கக்கூடியதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னாக்கும் கடன் பணம் அப்படின்னு சொல்றது, கிரெடிட் மணி இங்கிலீஷ்ல. கிரெடிட் மணி அப்படின்னாக்கும் வங்கிகள் உருவாக்கக்கூடிய கடன்கள் மூலமாக பணப்பெருக்கம் ஏற்படக்கூடியத கடன் பணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எல்லா வணிக வங்கிகளுமே ஏதாவது ஒரு நோக்கத்தோடு செயல்பட ஆரம்பிக்கும், லாப நோக்கத்தோட செயல்பட ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி மற்ற ஏதாவது ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் அந்த வணிக வங்கிகளுக்கு இருக்கும், எல்லா வணிக வங்கிகளுக்குமே இருக்கும். அந்த வணிக வங்கிகள் என்ன செய்யுது அப்படின்னாக்கும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய பணத்தை யாருக்கு கடன் தேவையோ அவங்களுக்கு கொடுக்குது. அப்ப அவங்களுக்கு கொடுக்கறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே. வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கறப்ப, கடன் கொடுக்கறப்ப சும்மா வந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பிக்ஸ் பண்ணி அது மூலமா நமக்கு வந்து கொடுப்பாங்க.
அப்ப அந்த மூலமாக இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக உருவாகி அது மூலமாக நம்மளுக்கு பணம் வந்து ஜெனரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வணிக வங்கியில இருந்து கடை வாங்குறாரு அப்படின்னுனாக்கும் அந்த பணத்தை தொழில் தொடங்கக்கூடிய அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னுனாக்கும் ஏதாவது ஒரு முதலீடு செய்வாங்க. அந்த முதலீடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் பொருள்களுக்கான தேவைகளை உருவாக்க ஆரம்பிக்கும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிக்கும். சோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னுனாக்கும் அந்த பணம் வந்து ஜெனரேட் ஆகும், வருமானம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்படி எல்லாமே வந்து பணம் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். சோ இதுக்கு பேர் தான் என்னது, கடன் பணம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பணத்தினுடைய அளிப்புல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டு முதலீட்டு அளவு அப்படின்றது இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ரெண்டையுமே குறிக்கும். அதாவது நம்ம நாட்டுக்கு வரக்கூடியது வெளியில போகக்கூடியது ரெண்டையுமே குறிக்கும் இல்லையா. அதாவது நம்மளுடைய கரன்சிஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டிவேல்யூட்டா இருக்குது, அதாவது பணத்தினுடைய மதிப்பு குறைவாக இருக்கிறத பொறுத்தும் பணத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறத பொறுத்தும் இந்த வெளிநாட்டு முதலீடானது கூடவோ குறையவோ செய்யும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் வெளிநாட்டு முதலீட்டு அளவு அப்படின்றது கீழே கொண்டுட்டு வரலாம். சோ பணத்தினுடைய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய அளிப்பை ரொக்கப்பணம், கடன் பணம், வெளிநாட்டு முதலீட்டு அளவு இந்த மூன்றுமே நம்மளுக்கு நிர்ணயிக்கின்றது. அப்ப இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு தான் மொத்த பணத்தினுடைய அளிப்பு, ஒரு எக்கானமியில இருக்கக்கூடிய மொத்த பணத்தினுடைய அளிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இந்த எல்லாமே நம்மளுக்கு இப்ப ஒரு எக்கானமியில இவ்வளவு பணம் புழக்கத்துல இருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இந்த 3 ஹெட்டிங்க்கு கீழே நம்ம படிக்கலாம், நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். இது எல்லாமே சேர்ந்ததுதான் பணத்தினுடைய அளிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றது. இது தவிர நம்மளுடைய பணத்தினுடைய அளிப்பு போக பண கொள்கையில நம்ம அடுத்து முக்கியமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கும் 3 முக்கியமான டூல்ஸ் வந்து பார்க்க போறோம். பண கொள்கையில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான கருவிகள் அப்படின்றத பார்க்க போறோம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாக்க வங்கி வைப்பு விகிதம், 2 வங்கி வட்டி விகிதம், அடுத்தது வெளியங்காடு நடவடிக்கைகள். பண கொள்கையில பணத்தினுடைய அளிப்பு தவிர 3 முக்கியமான டூல் என்ன அப்படின்னாக்க இதுதான், வங்கி வைப்பு விகிதம், வங்கி வட்டி விகிதம், வெளி அங்காடி நடவடிக்கைகள். இது 3மே என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் இந்த டூல் 3மே யூஸ் பண்ணி ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் எக்கானமியில தேவைப்படக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸை நிறைவேற்றும். எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்ணணுமா, இல்லாட்டி வந்து விலை ஏற்ற இறக்கத்தை குறைக்கணுமா, சோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாத்தே என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் இந்த 3 முக்கியமான டூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் மானிட்டரி பாலிசிஸ் மூலமாக ஆர்பிஐ வந்து தனக்கு தேவையான அப்ஜெக்டிவ்ஸை வந்து நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப வங்கி வைப்பு விகிதம் அப்படின்னாக்கும் என்ன, வங்கி வைப்பு விகிதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் எல்லா வணிக வங்கிகளுமே ஆர்பிஐல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பணத்தை வந்து கையிருப்பா வச்சிருப்பாங்க. அதாவது இப்ப ஒரு பேங்க் இருக்குது, உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப அந்த பேங்க்ல வந்து ஒரு 300 கோடிக்கு பணத்தை வந்து ரொட்டேட் பண்றதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னாக்க இந்த 300 கோடியுமே அந்த வணிக வங்கி வச்சிருக்காரு. அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை மைய வங்கியில வச்சிருப்பாங்க. சோ மைய வங்கி என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் இந்த வங்கி வைப்பு விகிதத்தை அந்த சமயத்துக்கு தகுந்தபடி மாற்றி அமைக்கும். 10%, 20%, 30% இந்த மாதிரி மாத்தி அமைக்கும். இப்ப 300 கோடியில 10% மைய வங்கியில நம்ம வைக்கணும், மைய வங்கியில நம்ம இருப்பா வைக்கணும் அப்படின்னுனாக்கும் ஒரு 30 கோடி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னாக்கும் ஆர்பிஐட்ட இருக்கும். அப்ப அந்த வணிக வங்கிகள் என்ன செய்யும் அப்படின்னுனாக்கும் அந்த 270 கோடியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் அவங்களுடைய கடன் கொடுத்தல் வாங்கல் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னுனாக்கும் செயல்படுத்துவாங்க. அந்த 270 கோடியில வந்து மக்களுக்கு தேவையான கடன்களை கொடுக்கறது, இல்லாட்டி நிறுவனங்களுக்கு தேவையான கடன்களை கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே பண்ணும். இந்த 30 கோடி வைப்பு இருக்கு இல்லையா, அந்த வைப்புகளை வந்து ஆர்பிஐ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. எப்ப வணிக வங்கிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகின்றதோ, சப்போஸ் அந்த வணிக வங்கி வந்து திவால் ஆகலாம், இல்லாட்டி திடீர்னு வந்து யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம் ரூபாய, இல்லாட்டி வெளியில கொடுத்த கடன்கள் குறித்த நேரத்தில் திருப்பி வராமல் இருக்கலாம். இந்த மாதிரியான நெருக்கடியான நேரத்துல என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் ஆர்பிஐ அதனுடைய வைப்பு தொகையை கொடுத்து அந்த வணிக வங்கிக்கு உதவும். சோ இந்த காரணத்திற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கும் எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்க ரிசர்வா வச்சிருப்பாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னாக்க வங்கி வைப்பு விகிதம். இந்த வங்கி வைப்பு விகிதத்தை ஒவ்வொரு காலத்திற்கு தகுந்தபடியும், அதாவது பூமு, டிப்ரெஷன் இந்த மாதிரியான காலத்துக்கு தகுந்தபடி என்ன பண்ணும் அப்படின்னாக்க மாற்றி அமைக்கும். எப்பெல்லாம் பொருளாதாரம் செழிப்பு நிலையில இருக்கின்றதோ, அதாவது பூம் பீரியடில் இருக்கின்றதோ அப்ப
ஃபுல்லாவே இந்த வங்கி வைப்பு விகிதத்தை அதிகமாக்கும். இப்ப 10% இருக்கிற இடத்துல 20% வைக்கும். 20% வச்சாங்க அப்படின்னாக்க இப்ப 60 கோடி வந்து யார்கிட்ட போகும் அப்படின்னாக்க ஆர்பிஐட்ட போகும். மீதம் இருக்கிற 240 கோடியில அந்த வணிக வங்கிகள் செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி டிப்ரெஷன் இருக்குல்ல, அதாவது பண வாட்ட காலத்துல இல்லாட்டி பொருளாதாரம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் அந்த வைப்பு விகிதத்தை கொஞ்சம் தளர்த்துவாங்க. 20% இருக்கக்கூடியது என்ன பண்ணுவாங்க, 10% குறைப்பாங்க. அப்ப அந்த வங்கி வைப்பு விகிதம் வந்து குறைகிற பொழுது அதிகமான கடன்களை என்ன பண்ண ஆரம்பிக்கும், வணிக வங்கிகள் மக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப அதிகமான கடன்களை கொடுக்கறப்ப பொருளாதாரம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டத்துக்கு வர ஆரம்பிக்கும். டிப்ரெஷன்ல இருந்து பூமி நோக்கி வர ஆரம்பிக்கும். சோ இதுதான் என்னது வங்கி வைப்பு விகிதம் அப்படின்றது. இது ஒரு இம்பார்ட்டன்டான டூல். வங்கி வைப்பு பண கொள்கையில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டூல் என்ன அப்படின்னாக்க வங்கி வைப்பு விகிதம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்க வங்கி வட்டி விகிதம். வங்கி வட்டி விகிதம் அப்படின்னாக்க பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது வங்கிகள் நிர்ணயிக்கக்கூடிய வட்டி, அதாவது நுகர்வோருக்கு வங்கிகள் நிர்ணயிக்கக்கூடிய வட்டிக்கு பேர் தான் என்னது வங்கி வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதையும் நம்மளுக்கு ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னாக்கா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்கும் இதையும் நம்மளுக்கு ரெகுலேட் பண்றாங்க. இப்ப வங்கிகள் பலவேறுபட்ட கடன்களை கொடுக்கின்றது. அதாவது பர்சனல் லோன் சொல்றோம், ஹோம் லோன் சொல்றோம், எஜுகேஷன் லோன் சொல்றோம், இல்லாட்டி ஒரு நிறுவனங்களை ஆரம்பிக்கிறதுக்கு சொல்றோம். ஏதாவது இப்படி பல விதமான கடன்களை வந்து நுகர்வோருக்கு கொடுத்து உதவுகின்றது வங்கிகள். அப்ப அந்த வங்கிகள் அப்படி கொடுத்து உதவுகின்ற பொழுது எல்லா வங்கிகளுமே சும்மா வந்து கடன் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு தகுந்தபடி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க வட்டிகளை வந்து நிர்ணயிக்கின்றாங்க. ஒவ்வொரு லோனுக்கு தகுந்தபடியும் வட்டிகளை வந்து நிர்ணயிக்கின்றாங்க. அப்ப அந்த வட்டிகளை வந்து அளவை அதிகரிப்பதற்கோ இல்லாட்டி குறைப்பதற்கோ, அந்த வட்டி விகிதங்களை வந்து நம்ம எப்ப அதிகரிக்கலாம் எப்ப குறைக்கலாம் அப்படின்றத ஃபுல்லா சொல்றது யாரு அப்படின்னாக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்ப இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னாக்கும் அந்த பூம் பீரியடுக்கு தகுந்தபடியும் டிப்ரெஷன் பீரியடுக்கு தகுந்தபடியும் வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தியோ குறைத்தோ என்ன பண்ணும், மதிப்பீடு செய்யும். இப்ப ரொம்ப எக்கானமி வந்து ரிசெஷன்ல பூம் பீரியட்ல இருக்குது, நல்லா எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா நம்மளுக்கு போய்கிட்டு இருக்குது, நம்மளுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் அந்த வட்டி விகிதத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. அப்ப அதிகமான வட்டிக்கு என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே கடன் வாங்க முன் வர மாட்டாங்க. அப்ப கடன் வாங்கல அப்படின்னுனாக்கோ அந்த பொருளாதார நடவடிக்கைகள் கொஞ்சம் லைட்டா வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், பின்னோக்கி போக ஆரம்பிக்கும். ஒரு லைட்டா வந்து ஒரு டிப்ரெஷனை நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த டிப்ரெஷன் போய்கிட்டே இருந்துச்சு இல்லாட்டி டிப்ரெஷனுக்கு போயிருச்சு அப்படின்னாக்க என்ன பண்ணும் அப்படின்னாக்க அந்த வட்டி விகிதத்தை குறைக்கும். வட்டி விகிதத்தை குறைக்கிறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. சோ இதன் காரணமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னாக்க எக்கானமி டிப்ரெஷன்ல இருந்து பூமை நோக்கி போகும். நிறைய நம்ம நியூஸ்கள்லாம் இதுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரெப்கோ ரேட்டை வந்து கூட்டிருச்சு, கவர்மெண்ட் வந்து கூட்டியிருக்குது, 0.5 கூட்டி இருக்குது, 0.25 கூட்டி இருக்குது. சோ ரொம்ப கம்மியா கூட்டினா கூட இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். வங்கிகள் கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய கடன் அளவுகள்ல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இது வங்கி வட்டி விகிதமும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த ஒரு முக்கியமான டூல் என்ன அப்படின்னாக்கும் வெளி அங்காடி நடவடிக்கைகள். வெளி அங்காடி நடவடிக்கைகள் அப்படின்னாக்கும் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் இங்கிலீஷ்ல. சோ ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்றது பங்குகளையும் பத்திரங்களையும் அச்சிட்டு வெளியிடக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கும் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னாக்கும் அந்த நடவடிக்கைகள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், பண நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய நான் பணத்துல வந்து நான் ஒரு பாண்டு வாங்கிட்டேன் அப்படின்னாக்கும் அந்த பணத்தை வந்து என்ன பண்ண மாட்டேன், செலவழிக்க முடியாது என்னால. என்கிட்ட கையில பாண்டு தான் இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறப்ப என்னால அந்த பணத்தை வந்து செலவழிக்க முடியாது இல்லையா. சோ அப்ப அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கும் அந்த பணம் வந்து வணிக வங்கிகளுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்ப வணிக வங்கிகளுக்கு போயிட்டு பத்தா வந்து நம்ம கைக்கு வர்றப்ப நம்மளுடைய அமௌண்ட் ஆஃப் சர்க்குலேஷன், பணத்தினுடைய சர்க்குலேஷன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி எல்லா நுகர்வோர்களும் பண்ணுகின்ற பொழுதோ இல்லாட்டி மத்த நடவடிக்கைகள்ல ஈடுபடுகின்ற பொழுதோ இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களோ இல்லாட்டி நுகர்வோர்களோ நிறைய பேர் பாண்டு வாங்கினாங்க அப்படின்னாக்கும் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கக்கூடிய பணத்தினுடைய அளவானது குறைய ஆரம்பிக்கும். பணத்தினுடைய சுழற்சி வேகம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னம்னாக்கும் பூம் பீரியட்ல. இதுவே ஒரு டிப்ரெஷனா இருக்குது, எக்கானமி வந்து டிப்ரெஷனா இருக்குது, நாட்டுல வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப மந்த நிலையில இருக்குது, இந்த மந்த நிலையை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னாக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் வணிக வங்கிகளும் சரி நிறுவனங்களும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் அந்த பங்குகளுக்குள்ள மக்கள்கிட்ட கொடுத்துட்டு
பணத்தை பங்குகளை ஃபுல்லா என்ன பண்ணிடுவாங்க, மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு பணத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்கிட்ட மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், பணம் வந்து கைக்கு வர ஆரம்பிச்சிடும். பணம் வந்து கைக்கு வர ஆரம்பிச்ச உடனே என்னோட சர்க்குலேஷன்ஸ், மணி சர்க்குலேஷன்ஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி எல்லா இண்டிவிஜுவல்ஸும் இதே மாதிரி பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி பண்றதுனால, இப்படி பண்றதுனால இந்த வெளியங்கட நடவடிக்கைகளை ஈடுபடுகின்ற மூலமாக பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்த முடியும். அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கும், அந்த பூமையோ டிப்ரெஷனையோ இல்லாட்டி இன்ஃபிளேஷனையோ டீஃபிளேஷனையோ பணவீக்கம் பணவாட்டம் போன்ற நடவடிக்கைகளை மாற்றி மாற்றி நம்மளால ஒரு ஸ்டேபிளா வச்சிருக்க முடியும். சோ இது வந்து என்ன அப்படின்னாக்க வெளியங்காட்டு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பண கொள்கையில இருக்கக்கூடிய முக்கியமான டூல்ஸ்ல இதுவும் ஒண்ணு. நம்ம வங்கி வைப்பு விகிதம், வங்கி வட்டி விகிதம், வெளியங்காடு நடவடிக்கைகள், இந்த மூன்றின் மூலமாக ஆர்பிஐ தனக்கு தேவையான அப்ஜெக்டிவ்ஸை நிறைவேற்றும். இது வந்து இந்த மூணுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து நம்ம முக்கியமா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும், பணக்கொள்கையின் நோக்கங்கள். பணக்கொள்கையின் நோக்கங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஆர்பிஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஒரு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸை நிறைவேற்றுறதுக்காக பணக்கொள்கையை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணுது. அந்த பணக்கொள்கையில தான் இப்ப நம்ம கடைசியா பார்த்த மூணு டூலுமே உண்டு. அப்ப அந்த 3 டூலை வச்சு எப்படி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். பணக்கொள்கையினுடைய நோக்கங்களை அந்த 3 டூல்ஸை வச்சு எப்படி நிறைவேற்ற போகுது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். அதனுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 நோக்கங்கள் என்ன அப்படின்னாக்கும், விலை சமநிலை, அந்நிய செலாவணி சமநிலை, பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு உருவாக்கம். இந்த 4மே லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ். பணக்கொள்கையின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் இதை வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம். இது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவும் கூட. மிகப்பெரிய, அதாவது ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நம்ம விலை சமநிலை கொண்டுட்டு வர முடியாது, பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாது. நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அளவு வேணும் இல்லையா? சோ அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா அது மேக்ரோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும் விலை சமநிலை. இதுக்கு பணக்கொள்கையின் மூலமாக இந்த விலை சமநிலையோ மற்ற அப்ஜெக்டிவ்ஸையோ நிறைவேற்றுறதுக்கு 2 விதமான ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணும். பணக்கொள்கை ஆர்பிஐ வந்து 2 விதமான மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாக்கும் சீப் மணி பாலிசி அண்ட் டைட் மணி பாலிசி. அதாவது ரொம்ப வந்து தளர்வான ஒரு டூல், அதாவது தளர்வான பணக்கொள்கை. அதே மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் தளர்வான பணக்கொள்கை, அதே மாதிரி ரொம்ப ரிஜிடிட்டான ஒரு பணக்கொள்கை. 2 விதமான டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னம்னாக்கும் இந்த 4 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நிறைவேற்ற ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னம்னாக்கும் விலை சமநிலை ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னாக்கும் விலை சமநிலை. விலை சமநிலை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்றதுக்கு பிரைஸ் ரிஜிடிட்டி கிடையாது. பிரைஸ் ரிஜிடிட்டி அப்படின்னாக்கும் எவ்விதமான ஏற்ற இறக்கங்களும் இல்லாமல் அப்படி ரிஜிடிட்டா இருக்கிறது, ஒரே மாதிரியான இருக்கிறதுக்கு பேர் என்னது, ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம இங்க பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. எந்த ஒரு எக்கானமியா இருந்தாலும் சரி, அதாவது வந்து ஒரு வளர்ந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வளர்கின்ற பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, விலைகளை எல்லாருமே எல்லா நாடுகளுமே ஒரே மாதிரி வைத்திருக்க முடியாது. அந்த விலைகளை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதாவது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே விலை வந்து சமநிலைப்படுத்த முடியுமே ஒழிய நீண்ட காலத்துக்கு விலைகளை வந்து சமநிலைப்படுத்த முடியாது. அப்ப இந்த விலை சமநிலையை எப்படி நம்ம பணக்கொள்கையின் மூலமாக சரி செய்யலாம் அப்படின்னம்னாக்கும், அந்த விலைகள் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப ரொம்ப அதிகமான அளவுக்கு விலை ஏற்றம் இருந்துச்சு அப்படின்னாக்க அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் இன்ஃபிளேஷன்ஸை கொண்டு போய் விட்டுரும். அப்ப இன்ஃபிளேஷன் ஆச்சு, பணவீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கும் சாதாரண மக்களும் நடுத்தர மக்களும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் சீப் மணி பாலிசிஸை ஃபாலோ பண்ணும். அதாவது அதிகமான அளவுக்கு விலையற்ற காலத்துல சீப் மணி பாலிசிஸை ஃபாலோ பண்ணும். அதிகமான விலையற்ற காலத்துல டைட் மணி பாலிசிஸை இது பண்ணுவாங்க. அதாவது மானிட்டரி பாலிசிஸ் டூல்ஸ்ல வந்து டைட் மணி பாலிசிஸை கொண்டுட்டு வருவாங்க. அது மூலமாக நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் அந்த விலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னம்னாக்கும் அந்த டைட் மணி பாலிசிஸ் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் பணத்தினுடைய சர்க்குலேஷன்ஸை குறைக்க ஆரம்பிப்பாங்க. பணத்தை அச்சிட்டு வெளியிடுறதுலையோ இல்லாட்டி ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் அந்த பணத்தினுடைய சர்க்குலேஷன்ஸை குறைக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப பணத்தோட சர்க்குலேஷன்ஸை குறைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு டிமாண்ட் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து அந்த ப்ரொடக்ஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருட்களுடைய பர்டிகுலர் பொருட்களுடைய விலைகள் வந்து
குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மூலமா என்ன பண்ணாவாங்க அப்படின்னாக்கும் விலை சமநிலையை நம்மளால உருவாக்க முடியும். சீப் மணி டைட் மணி மூலமாக விலை சமநிலையை நம்மளால கொண்டுட்டு வர முடியும். அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும் அந்நிய செலாவணி சமநிலை. அந்நிய செலாவணி சமநிலை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபாரின் கரன்சிஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஈக்குவாலிட்டியா நம்ம மெயின்டைன் பண்றோம், எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு சமநிலையா இருக்குது அப்படின்றது. ஒரு நாடு அதிகமான அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னாக்கும் அதுக்கு ஃபாரின் கரன்சிஸ் நம்மளுக்கு நிறைய வரும். அந்த நாட்டுக்கு ஃபாரின் கரன்சிஸ் நிறைய கிடைக்கும். சப்போஸ் அந்த நாடு எக்ஸ்போர்ட் பண்ணல, இம்போர்ட் அதிகமா பண்ணுது அப்படின்னாக்கும் அந்த நாட்டோட கரன்சி என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிக்கும். அந்த கரன்சிஸ் வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ ஒரு எக்கானமி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னம்னாக்கும் எக்ஸ்போர்ட் அந்த எக்கானமில நிறைய இருக்கணும், இம்போர்ட் கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்ன பண்ண ஆரம்பிக்கும், அந்த எக்கானமி ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னம்னாக்கும் நம்ம உள்நாட்டுல ஏற்படக்கூடிய விலையை பொறுத்து இருக்குது. உள்நாட்டுல எந்த மாதிரியான விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றது, பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கா இல்லாட்டி ரொம்ப குறையா இருக்குதா, அதை பொறுத்து தான் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அந்நிய செலாவணி சமநிலையானது நம்மளுக்கு இருக்கும். அந்நிய செலாவணி சமநிலையானது இருக்கும். அப்ப விலை சமநிலை சரியா இருந்துச்சு அப்படின்னாக்கும் அந்நிய செலாவணி சமநிலை ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கும் இல்லையா. அப்ப ஓரளவுக்கு நம்ம விலைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக, அதாவது ஈஸி பாலிசி, ஈஸி மானிட்டரி பாலிசி, டைட் மணி பாலிசிஸ் மூலமாக விலைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் அந்நிய செலாவணியும் சமநிலைப்படுத்த முடியும். இது ரெண்டுமே என்ன அப்படின்னாக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கோல் அப்படின்னு சொல்லலாம். மெயினா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க விலை சமநிலைக்கு அதிகமான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா அந்த பிரைஸை வச்சுதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நிறைவேற்ற முடியும் இல்லையா. அதிகமான விலைகளும் இருக்கக்கூடாது, விலை ஏற்றமும் இருக்கக்கூடாது, குறைவான அளவுக்கு விலைகளும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே பாதிப்பு தான். அதிகமான விலை ஏற்றம் இருந்துச்சு அப்படின்னாக்கும் நடுத்தர மக்களும் சாதாரண மக்களும் பாதிக்கப்படுவாங்க. ஆனா யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னாக்க ட்ரேடர்ஸ்க்கு பெனிஃபிட். அந்த நிறைய விலையேற்றம் இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ரொம்ப ஈகரா பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பாங்க. நிறைய மார்க்கெட்ல அந்த பொருட்கள் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஸோ ட்ரேடர்ஸ்க்கு இது பெனிஃபிட். ஆனா அது விலை எப்படி இருக்கும், விலை ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னாக்கும் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னாக்கும் இந்த ரெண்டு மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி அந்த விளைச்சமநிலையை கொண்டுட்டு வருது. விளைச்சமநிலை கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காவே அந்நிய செலாவணி சமநிலையும் ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாயிடும். அடுத்தது பொருளாதார வளர்ச்சி, அதாவது எக்கனாமிக் குரோத். எக்கனாமிக் குரோத் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்துல நம்ம நடக்க போறது கிடையாது. இதுவும் ஒன் ஆஃப் த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னாக்கும் பணக்கொள்கையின் மூலமாகவே என்ன பண்றாங்க, பொருளாதார வளர்ச்சியை அடைய வைக்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி அடையிறதுக்கு இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபாரின் ட்ரேடு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு காரணம். இந்த ஃபாரின் ட்ரேடு என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் பொருளாதார வளர்ச்சியை ரொம்ப ஸ்பீடா ஸ்பீடா நம்மளுக்கு உருவாக்கும். ஸ்பீடா இந்த பொருளாதார வளர்ச்சி அடையிறதுக்கு முக்கிய ஒரு காரணியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சஸ்டைன்டு growth இருக்குது எக்கானமில ஒரு தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சி இருப்பதற்கு இந்த பணக்கொள்கையினுடைய இந்த சீப் மணி, இந்த டைட் மணி பாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இந்த ரெண்டு மெத்தடாலஜியுமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது. ரொம்ப மந்தமான பொருளாதார வளர்ச்சி இருக்கிறப்ப ஆர்பிஐ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கும் ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடலாம். இல்லை அப்படின்னாக்கு லிபரலா கடன் கொடுக்கலாம், எல்லாருக்கும் கடன் கொடுக்கலாம், ரொம்ப குறைவான வட்டி விகிதத்துல கடன் கொடுக்கலாம். அப்ப அது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கூடும். இன்வெஸ்ட்மெண்ட் கூடுறப்ப ப்ரொடக்ஷன் கூடும். ப்ரொடக்ஷன் கூடுச்சு அப்படின்னாக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கும் எக்கானமி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்ல நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்குது, நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கிறப்ப டைட் மணி பாலிசிஸை கொண்டுட்டு வரலாம். டைட் மணி பாலிசிஸை கொண்டுட்டு பொருளாதார வளர்ச்சியை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். ஸோ இந்த ரெண்டு நடவடிக்கைகள் மூலமாக, இந்த டைட் மணி, அந்த ஈஸி மணி மானிட்டரி பாலிசிஸ் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை நம்மளால அதிகமான நல்ல ரொம்ப ஸ்மூத்தா நம்ம பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கம், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அண்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்படின்றதும் நம்மளுக்கு ஒரே நாள்லயோ இல்லாட்டி ஒரு குறுகிய காலத்துல 2 மாசம் 3 மாசத்துல நம்மளுக்கு நடக்க போறது கிடையாது. ஸோ இதுவும் ஒரு லாங் டேர்ம் பிளான், ஒரு மேக்ரோ பிளான் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கத்தின் மூலம் எப்படி வருது அப்படின்னாக்கும் மானிட்டரி பாலிசிஸ் எப்படி இதை கையாளுது அப்படின்னாக்கும்
இதே 2 மெத்தடாலஜி தான். அதாவது வந்து ஈஸி மானிட்டரி பாலிசி, டைட் மணி பாலிசிஸ் மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றது அப்படின்னு சொல்லலாம். அதிகமான அளவுக்கு கடன், இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் கொடுக்கறப்ப நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக் அது ஆகுது. அதாவது இது மூலமாக வந்து மார்ஜினல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் கூட, ஒரு நுகர்வோர் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இப்ப பொருள் பயனடைய முடியும். யாராவது ஒரு இன்வெஸ்டர்ஸ், மார்ஜினல் இன்வெஸ்டர்ஸ் பயனடையலாம். அப்படி ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஈஸி மானிட்டரி பாலிசிஸை ஃபாலோ பண்றது மூலமாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க முன்னேறலாம். ஸோ இது மூலமாக வேலை வாய்ப்புகள், அதிகமான அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ஸை கொண்டுட்டு வர முடியும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கும் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால எக்கானமில வந்து ஈக்குவாலிட்டியை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது 4மே என்ன அப்படின்னாக்கும் மானிட்டரி பாலிசிஸ் உடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். இந்த 4 அப்ஜெக்டிவ்ஸையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கும் மானிட்டரி பாலிசி, இது சீப் மணி பாலிசி, டைட் மணி பாலிசிஸ் மூலமாக நம்ம நிறைவேற்ற முடியும். அடுத்த முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னாக்கும் எப்படி வந்து மானிட்டரி பாலிசிஸ்ல வந்து கடன்களையும் பணத்தையும் நம்ம கட்டுப்படுத்துகின்றோம், எப்பப்ப நம்ம தளர்த்துகின்றோம், எப்ப வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லா ரிலீஸ் பண்றோம் அப்படின்றத இப்ப நம்ம 2 ஹெட்டிங் கீழே பார்க்க போறோம். ஒண்ணு கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை, 2வது வந்து என்ன அப்படின்னாக்கும் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படின்ற 2 இதுகள் வந்து இருக்கு. 2 இது இருக்கு. இப்ப இந்த 2 இதுகள்ல நம்ம என்ன 2 மெத்தடுகளுக்கு கீழே நிறைய இதே மாதிரி ஒரு டூல்ஸ், ஒரு 2-3 டூல்ஸ் பார்க்க போறோம். இந்த பணத்தன்மையை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறோம், பணத்தினுடைய அளவுகளை எப்படி நம்ம கட்டுப்படுத்துகின்றோம் அப்படின்ற 2 மெத்தடுக்குள்ள பார்க்க போறோம். இதுவும் வந்து மானிட்டரி பாலிசிஸ்ல ஒரு பார்ட், அதுவும் வந்து ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். பணத்தன்மை கட்டுப்பாடு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பணத்தினுடைய அளவை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துகின்றோம் அப்படின்றத பார்க்கலாம். பணத்தினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னம்னாக்கும் அந்த ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் சர்க்குலேஷன்ஸ் ஆஃப் மணியை வந்து என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு தூரத்துக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் குறைப்பாங்க. எவ்வளவு தூரத்துக்கு பணத்தினுடைய அளவை குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பணத்தினுடைய அளவை வந்து குறைப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் அந்த டூல்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சிஆர்ஆர், அதே மாதிரி வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பேங்க் ரேட் ரேஷியோஸ், இது மூலமா என்ன பண்ணுவாங்க, பணத்துடைய அளவுகளை கட்டுப்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாடுகள் அப்படின்னாக்கும் பர்டிகுலர் இதுக்கு தான் கடன் கொடுக்கணும், இந்த இதுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடாது, மற்றதுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடாது, பர்டிகுலர் ஃபேக்டருக்கு தான் கடன் கொடுக்கணும், பர்டிகுலர் பர்பஸ்க்கு தான் நம்ம கடன் கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னம்னாக்கும் வணிக வங்கிகள்கிட்ட அறிவுறுத்தும். ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கடன்களை கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரியான முறைகள் மூலமாக கடன்களை வந்து கட்டுப்படுத்தலாம். அதாவது சில நிறைய நம்ம பேங்க்ல போய் பார்த்துருப்போம், இந்த இது கடன் கிடைக்குமா அப்படின்னாக்க இல்லை, இது கொடுக்க மாட்டோம், நாங்கள் இதுக்கு தான் கொடுப்போம், இந்த பர்பஸ்க்கு நாங்கள் கொடுக்கறது கிடையாது, மற்ற பர்பஸ்க்கு தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்லுவாங்க ஆர்பிஐ. ஸோ இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் கட்டுப்பாட்டு முறைகள் மூலமாகவும் ஒரு எக்கானமியில வந்து ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷன்ஸை கொண்டுட்டு வர முடியும். எல்லா முறைகள் மூலமாகவும் நம்ம பிரைஸ்ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், நல்லபடியா நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம் இந்த மெத்தடு மூலமாக. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் நேரடி நடவடிக்கைகள் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் பணத்தினுடைய தன்மைகளை கட்டுப்படுத்த முடியும். அதாவது ஆர்பிஐ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கும் நேரடியாக வணிக வங்கிகள்கிட்ட அறிவுறுத்தலாம். அதாவது இவ்வளவுக்கு இந்த சீலிங் வைக்கலாம், இதுக்கு மேல வந்து நீங்க கடன் கொடுக்காதீங்க, இந்த இதுக்கு மேல நீங்க கடன் கொடுத்த அப்படிங்கிறமாக்கு இது வந்து நாட்டுல வந்து இன்ஃபிளேஷன் உண்டாக்கும், இப்போ ஒரு 200 கோடிக்கு மேல கொடுக்காதீங்க, ஒரு 150 கோடிக்கு மேல கடன் கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியான மெத்தடுகளை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடு மூலமாகவும் நம்ம கடனுடைய அளவுகளை கட்டுப்படுத்த முடியும். ஸோ இது மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்ற முடியும். விளைச்சமநிலை கொண்டுட்டு வரலாம். அதே மாதிரி நீண்ட கால அப்ஜெக்டிவான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, வெளிநாட்டு வர்த்தகம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் இந்த கடன் அளவு கட்டுப்பாடு, கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் மூலமாக நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். அப்ப இது வரைக்கும் மானிட்டரி பாலிசி அப்படின்னாக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு தூரத்துக்கு மானிட்டரி பாலிசிஸை யூஸ் பண்ணி எக்கானமில ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷன்ஸை கொண்டுட்டு வரோம் அப்படின்றதுக்கு சீப் மணி பாலிசிஸ் எவ்வளவு தூரத்துக்கு யூஸ் ஆகுது, டைட் மணி பாலிசிஸ் எவ்வளவு தூரத்துக்கு யூஸ் ஆகுது,
என்ன மாதிரியான நம்ம மெத்தடுகளை ஃபாலோ பண்ணி கடன்களை கொடுக்குறோம், கடன்களை கட்டுப்படுத்துகின்றோம், எப்படி எப்படிலாம் ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு அறிவுறுத்துகின்றது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், இது வரைக்கும் மானிட்டரி பாலிசிஸ் மூலமா நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி என்ன அப்படின்னாக்கும் நிதி கொள்கை, பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது வந்து மானிட்டரி பாலிசி, இது வந்து பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிதி கொள்கையில நம்ம முக்கியமா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும் பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்ட். அதாவது பொது வருவாய், பொது செலவு, பொது கடன். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம், கவர்மெண்ட் செய்யக்கூடிய செலவுகள், கவர்மெண்ட் பாரோ பண்ணக்கூடியது, இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன அப்படின்னாக்க நிதி கொள்கை. இதுக்கு ரிலேட்டடான பாலிசிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கோ நிதி கொள்கை கீழே கொண்டுட்டு வரோம். இப்ப இந்த நம்ம எக்கானமியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ் இது எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கோ வரி விதிப்புக்கு உகுந்த அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யாருமே எல்லாருக்கும் மேலேயுமே வரி விதிக்க முடியாது. இவங்க 3 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கும் வரி விதிக்கலாம். எப்படிலாம் நம்மளுக்கு வந்து தேவையோ அப்ப ஃபுல்லா என்ன பண்ணலாம், நமக்கு வரி வருமானங்களை அதிகப்படுத்துவதா இருந்தாலும் சரி, குறைப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த 3 பேத்துக்குமே பவர் உண்டு. இந்த 3 பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, வரிகளை வந்து பல்வேறுபட்ட வரிகளை வந்து விதிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து பொது வருவாய் அப்படின்னம்னாக்கும் அதுல என்னென்ன வருது அப்படின்னம்னாக்கும் நேரடி வருவாய், மறைமுக வருவாய் மூலம் நேரடி வரி, மறைமுக வரி மூலமாக பொது வருவாயை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் அதிகப்படுத்துகின்றோம். எந்த அளவுக்கு அதிகப்படுத்துமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துகின்றோம். பொது வருவாயில வந்து நேரடி வரி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் நான் இவ்வளவுதான் டாக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு தெரியறதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்க நேரடி வரி. இது வந்து இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா அப்படின்னாக்க இன்கம் டாக்ஸ் சொல்லலாம். இன்கம் டாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வருமானத்துல இத்தனை பகுதியை வந்து நம்ம டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்றது நம்ம எல்லா இண்டிவிஜுவலுக்குமே தெரியும். எல்லா வரி கட்டக்கூடிய எல்லா நபர்களுக்குமே தெரியும். இது வந்து என்ன அப்படின்னாக்க நேரடி வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறைமுக வருவாய் அப்படின்னா, மறைமுக வரி வருவாய் அப்படின்னம்னாக்கும் அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் ரெவன்யூ. இன்டைரக்ட் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னாக்கும் நம்ம எவ்வளவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம கட்டுறதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கும் மறைமுக வரி அப்படின்னு சொல்லி சொல்றது. எல்லா விதமான எந்த ஒரு சின்ன பொருள்ல இருந்து பெரிய ஒரு பொருள்கள் வரைக்கும் நம்ம வாங்கக்கூடிய எல்லாத்துலயுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கும் மறைமுக வரிகளை கட்டுகின்றோம். கலால் வரி சொல்லலாம், அதே மாதிரி வந்து பொருள்கள் மேல எக்ஸைஸ் டியூட்டிஸ் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கும் இந்த மறைமுக வரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளுமே நம்மளுக்கு இருக்கும். நம்ம ஆனா எவ்வளவு தூரத்துக்கு கட்டுறோம் அப்படின்றது நம்மளுக்கு டெஃபினட்டா நம்மளுக்கு தெரியாது. இது பேர் என்னது, பொது வருவாய்க்கு கீழே அது ரெண்டுமே வரும். நம்மள நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே, அதாவது நேரடி வருவாயும் சரி, வரி வருவாய்களும் சரி, மறைமுக வரி வருவாய்களும் சரி, ரொம்ப இமீடியட்டான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த வரி வருவாய்கள். உங்களுடைய கன்சம்ஷனை திடீர்னு குறைக்கும், இல்ல அப்படின்னா கன்சம்ஷனை திடீர்னு கூட்டும். இது ரெண்டுமே என்ன அப்படின்னாக்கும் வரி வருவாயில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கும் பொது செலவு, கவர்மெண்ட் செய்யக்கூடிய செலவுகள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ லோக்கல் கவர்மெண்ட்டோ செய்யக்கூடிய செலவுகளுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கும் பொது செலவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து 2 விதமான செலவுகள் இருக்குது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னம்னாக்கும் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ். அதாவது ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாக்கும் வருவாய் செலவு, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாக்கும் முதலீட்டு செலவுகள். வருவாய் செலவு அப்படின்னம்னாக்க என்ன அப்படின்னாக்கும் இப்ப சேலரி போடுறது, மத்திய அரசு ஊழியர்களுக்கு, மாநில அரசு ஊழியர்களுக்கு சேலரி போடுறது, அதே மாதிரி டெப்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் வாங்குறது, இதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னாக்கும் வருவாய் செலவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முதலீட்டு செலவுகள் அப்படின்றது ஒரு பிரைவேட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத பட்சத்துல கவர்மெண்ட் வந்து சில இதுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செலவு செய்யப்படுறது முதலீட்டு செலவுகள். முதலீட்டு செலவுகள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னம்னாக்கும் நிறைய லம்பா வந்து கவர்மெண்ட் வந்து செலவு செய்யுது, ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸை கொண்டுட்டு வர்றது, இதுகெல்லாம் ஆச்சு அப்படின்னம்னாக்கும் முதலீட்டு செலவுகள் அப்படின்ற கேட்டகரி கீழே கொண்டுட்டு வரலாம். இந்த முதலீட்டு செலவுகள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கும் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆனாலும் கூட அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த முதலீட்டு செலவுகள் அப்படின்றது. அடுத்தது பொது கடன் அப்படின்றது நம்ம உள்நாட்டுலயோ இல்லாட்டி வெளிநாட்டுலயோ இல்லாட்டி வெளிநாட்டு நிதியகங்கள்லயோ, இப்ப IMFலயோ வேர்ல்டு பேங்க்லயோ இந்த மாதிரி இடங்கள்ல வாங்கக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கும் பொது கடன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அப்ப இந்த மூன்றுமே வருவாய், செலவு, கடன் மூன்றுமே சேர்ந்து படிக்க போறதுக்கு பேர் தான் என்னது? நிதி கொள்கை. இந்த நிதி கொள்கைகள்ல எப்படி நம்ம அது மூலமா நம்ம எப்படி நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸை நம்ம நிறைவேற்றுகின்றோம் அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமான நோக்கம் என்ன? நிதி கொள்கையோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னாக்கும், வரி மூலமாகவும் கடன் மூலமாகவும் வளங்களை ஒருங்கிணைத்தல். அதாவது டாக்ஸஸ் போடுறது மூலமாகவோ இல்லாட்டி போடாதது மூலமாகவோ இல்லாட்டி பாரோ பண்றது மூலமாகவோ பாரோ பண்ணாதது மூலமாகவோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் எக்கனாமிக் ரிசோர்சஸ் ஃபுல்லா ஒரு மொபிலைஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, நடுநிலையான விலைகளை பராமரிக்க முடியும். ஒரு டாக்ஸ் போடுறதுனாலயோ இல்லாட்டி போடாததுனாலயோ என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் ஒரு பிரைஸ் லெவலை வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா நம்ம வச்சுக்கிற முடியும். அடுத்தது, தனியார் துறைகளை ஊக்குவிக்கலாம். ஒரு டாக்ஸ் போடுறதுனாலயோ இல்லாட்டி கன்செஷன் கொடுக்கறதுனாலயோ இல்லாட்டி ரொம்ப கம்மியான டாக்ஸஸ் போடுறதுனாலயோ என்ன பண்ணலாம், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்டியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வருவாய் ஏற்றத்தாழ்வை குறைத்தல். பிஸ்கல் பாலிசியில இருக்கக்கூடிய டாக்ஸுடைய முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கும், எக்கனாமிக் ரிசோர்சஸை ரிச்சிட்ட இருந்து புவருக்கு டைவர்ட் பண்றதான் என்னது அப்படின்னாக்கும் நிதி கொள்கையினுடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிறவன்ட்டா நிறைய டாக்ஸஸ், இருக்கிறவங்க ஒரு நுகர்வோர் மேல நிறைய டாக்ஸும் இல்லாதவங்களுக்கு மேல குறைய டாக்ஸும் நம்ம போடுறது. அந்த மாதிரி பண்றது மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் ஒரு எக்கானமில ஒரு ஈக்குவாலிட்டியை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். எந்த எக்கானமிலையுமே ஈக்குவாலிட்டியை நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த 4 அப்ஜெக்டிவ்ஸை என்ன பண்றோம் அப்படின்னாக்கும், நம்ம எப்படி மானிட்டரி பாலிசியில சீப் மணி பாலிசி, டைட் மணி பாலிசி பார்த்தோமோ அதே மாதிரி நிதி கொள்கையிலையும் இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணி, விரிவாக்க நிதி கொள்கை, சுருங்கிய நிதி கொள்கை அப்படின்ற இந்த 2 மெத்தடுகளை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம நிறைவேற்றிக்கின்றோம். விரிவாக்க நிதி கொள்கை அப்படின்னாக்கும் என்ன அப்படின்னாக்கும், அதிகமான அளவிற்கு கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கும் விரிவாக்க நிதி கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அதிகமான அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும், குறைவான அளவுக்கு டாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் என்னது, விரிவாக்க நிதி கொள்கை அப்படின்னு சொல்றது. சுருங்கிய நிதி கொள்கை அப்படின்றது இதுக்கு அப்படியே கம்மியான அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும், டாக்ஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கும் அதிகமா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான இதுகள் டூல்ஸ் மூலமாக, இந்த மாதிரியான விஷயம், இந்த 2 டூல்ஸ் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னாக்கும் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. எப்படி அப்படின்னாக்கும் நிறைய அப்ஜெக்டிவ்ஸை நம்ம ஃபைனான்சியல் பாலிசிஸ் மூலமா கவர்மெண்ட் வந்து நிறைவேற்றிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்பெல்லாம் நமக்கு வந்து ரெவன்யூஸ் அதிகமா வேணுமோ, அதாவது திடீர்னு வந்து ஒரு வார் பீரியடா இருக்குது, இல்ல அப்படின்னம்னாக்கும் ஒரு எக்கானமி வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்குது, இல்ல அப்படின்னாக்கும் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்படுகின்றது. அப்ப எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கும் கவர்மெண்ட் டாக்ஸுகளை வந்து கொஞ்சம் லிபரலைஸா போடுது, கொஞ்சம் வந்து கம்மியான அளவுக்கு டாக்ஸஸ் வந்து போடுது. அப்ப கம்மியான அளவுக்கு டாக்ஸஸ் வந்து போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னாக்கும் ஆட்டோமேட்டிக்காவே அந்த எக்கானமி வந்து டிப்ரெஷன்ல இருந்து பூம் பீரியட் நோக்கி போக ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப விரிவாக்க நிதி கொள்கைகள் வந்து ஃபாலோ பண்ணுது. இப்ப ஒரு தானே வந்து கவர்மெண்ட் வந்து சில செலவுகளை செய்யலாம். இப்ப ஒரு இடத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு இண்டஸ்ட்ரியே இல்ல அந்த இடத்துல வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளே இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டலாம், இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஓபன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த செலவுகள், அதாவது மத்திய அரசுகளோ மாநில அரசுகளோ செலவுகள் செய்கின்ற பொழுது அந்த எக்கானமி வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், பூம் பீரியட் நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னு இருக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்லை அப்படின்னம்னாக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய வந்து மக்கள் வந்து குடியேற ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கும் அந்த விரிவாக்க நிதி கொள்கையின் மூலமாக நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒரு எக்கானமி வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷன்ல இருக்குது அப்படின்னம்னாக்கும், ரொம்ப வந்து அந்த எக்கானமி வந்து பூம் பீரியட் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னம்னாக்கும் நிறைய டாக்ஸ் ரேட்ஸை வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றப்ப அந்த வரி வருமானம் வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். அதே சமயத்துல வந்து மக்கள் இருக்கக்கூடிய கன்சம்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? மக்களோட இண்டிவிஜுவல் இன்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கும் எக்கானமி வந்து ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வரும். கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள்ல வரி விதிக்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னம்னாக்கும் ரொம்ப எளிய மக்களை பாதிக்காத அளவிற்கு வரிகளை வந்து விதிப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, எளிய மக்களை பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில வந்து கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் வந்து நிர்ணயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி
ஒரு எக்கானமியில வந்து நம்ம இந்த ஏற்கனவே சொன்னது பார்த்தது மாதிரி ப்ரைஸ் லெவலை வந்து நான் கம்மி ஒரே மாதிரியான பராமரிக்கணும் அப்படின்னோம்னாக்கும் எந்த இதுக்கு வந்து நம்ம டாக்ஸஸ் வந்து நிறைய போட்டிருக்கிறோமோ, எந்த இதை வந்து நம்ம நிறைய டாக்ஸஸ் இருக்குதோ அந்த இதுகளுக்கு என்ன பண்ணலாம், பர்டிகுலர் இதுகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், விலைகளை கம்மி பண்ணலாம். இப்ப அத்தியாவசிய பொருட்களுக்கான டாக்ஸஸ் வந்து அதிகமா இருக்கு, அது வந்து சாமானிய மக்களை போய் பாதிக்குது, மக்களுக்கு அதை வாங்க முடியல அப்படின்ட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் அந்த பர்டிகுலர் பொருள்களுடைய விலைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குரிய டாக்ஸ்களை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இது மூலமாக நம்ம என்ன செய்யும் அப்படின்னாக்கும் கவர்மெண்ட் வந்து தன்னுடைய விலை நடுநிலையான விலைகளை வந்து பராமரிக்கும். இப்போ திடீர்னு பெட்ரோல் டீசலோட விலை கூடுது அப்படின்னு இருக்கிறப்ப இந்த பெட்ரோல் டீசலோட விலைகள் மட்டுமே கூட போற டாக்ஸ் போட்டதுனால கூடுது அப்படின்னு இருக்கிறப்ப அதனுடைய அதில் ஏற்றிட்டு வரக்கூடிய காய்கறிகள்ல இருந்து, பால் பொருட்கள்ல இருந்து, உணவுப் பொருட்கள்ல இருந்து எல்லாத்தோட விலைகளுமே கூட ஆரம்பிக்கும். அப்ப அது எல்லாத்தோட விலைகளுமே கூடுறப்ப என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் அந்த பர்டிகுலர் பீரியட்லயோ இல்லாட்டி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் கவர்மெண்ட் வந்து வரிகளை வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கும். இப்போ வரிகளை கம்மி பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காவே பிரைஸ்ல வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு தனியார் துறையில வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறோம், இல்லாட்டி ஒரு தனியார் துறைகள் வந்து தானே முன் வந்து ஒரு வேலையை பண்றாங்க, ஒரு அது அவங்க மூலமாக வந்து எக்கானமில வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்லாட்டி எக்கானமிக்கு வருமானம் வருது, அந்த தனியார் துறை மூலமா எனக்கு வருமானம் வருது அப்படின்ட்டு இருக்கிறப்ப கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கன்செஷன் கொடுக்கும். அந்த இடத்துல டாக்ஸ் கன்செஷன் கொடுக்குறப்ப என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து தனி தொழில் தொடங்குவதற்கு முன் வருவாங்க. தொழில் தொடங்குவதற்கு முன் வருகின்ற பொழுது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், மக்களோட பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எக்கானமி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி எளிய மக்கள் பாதிக்காத அளவுகள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டாக்ஸ் வந்து போடணும். ஒரு டாக்ஸ் வந்து நிறைய போட்டோம் அப்படின்னாக்கும் நம்மளுடைய சேமிப்புகள் ரொம்ப ரொம்ப பாதிக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த சேமிப்புகள் பாதிக்காத அளவுக்கு கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போடணும். அப்ப சேமிப்புகள் பாதிச்சிச்சு அப்படின்னாக்கும் எனக்கு சேமிக்கிற பழக்கம் இல்லாம போகும். அப்ப சேமிப்பு வந்து என்னவா மாறாது, முதலீடாக மாறாது. முதலீடு வந்து என்ன பண்ணாது, ஒரு கேபிட்டல் அக்குமுலேஷனா மாறாது, முதலீட்டு உருவாக்கமா மாறாது. முதலீட்டு உருவாக்கம் இல்லை அப்படின்னாக்கும் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன் வர மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னாக்கும் எந்த ஒரு எக்கானமி டெவலப்மெண்ட்டுமே இருக்காது, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் இருக்காது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், இதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாக்கும் பிஸ்கல் பாலிசியில் இருக்கக்கூடிய டாக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி வாலண்டியரா கவர்மெண்ட் வந்து செலவு செய்யலாம். எப்பப்பெல்லாம் நிறைய பணப்புழக்கம் இருக்குதோ அப்பப்பெல்லாம் கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட இருந்து பாரோ பண்ணலாம். பாரோ பண்றது மூலமாக பணப்புழக்கத்தை குறைக்கலாம். கடன் வாங்குறது, மக்கள்கிட்ட இருந்து கடை வாங்குறது, இல்லாட்டி பேங்க்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்து கடை வாங்குறது, தனியார் கடன்களை வாங்குவது, வெளியங்காடி நடவடிக்கைகள் ஈடுபடுறது, அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்கோ IMF இந்த மாதிரியான நிதியாக்கத்துல இருந்து கடன் வாங்குறது. ஸோ இது மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கும் ஒரு பொருளாதாரத்துல எப்பயுமே நம்ம வந்து ஸ்டேபிளா கொண்டுட்டு வர முடியும். இந்த மெத்தடுகள் மூலமாக, இந்த நிதி கொள்கை மெத்தடுகள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் உருவாக்க முடியும், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்மளால ஊக்குவிக்க முடியும். இந்த வரிகள், செலவுகள், கடன்கள், இந்த 3 டூல்ஸ் மூலமாக நம்ம இதை என்ன பண்ணலாம், இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்லாவே நம்ம நிறைவேற்ற முடியும். எப்படி மானிட்டரி பாலிசிஸ்ல நிறைய அப்ஜெக்டிவ்ஸுக்கு வந்து நம்ம வந்து அந்த பேங்க் ரேட் இதுகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி பிஸ்கல் பாலிசியை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் டாக்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நிறைய மெத்தடு நம்ம நிறைய அப்ஜெக்டிவ்ஸை நம்மளால நிறைவேற்ற முடியும். பொது கடன் அப்படின்னு இருக்கிற பொது கடனும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பொது கடன் அப்படின்னு இருக்கிறப்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னம்னாக்கும் வெளியில வாங்கக்கூடிய கடனுடைய அளவை குறைச்சிக்கிட்டு உள்ளக்க வாங்கக்கூடிய கடனுடைய அளவுகளை வந்து அதிகப்படுத்தலாம். அதாவது ஃபாரின் டெப்ட் அப்படின்றது நம்மளுக்கு எப்பயுமே ஒரு நெருக்கடிக்கு உள்ளானது. திடீர்னு வந்து நம்ம அதை ரீபே பண்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி நிறைய வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், நிறைய வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம செலவுகளை வந்து நம்ம செய்ய முடியாது, கரெக்டான செலவுகளை நமக்கு செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து எப்பயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னம்னாக்கும் பொது கடன்களை வந்து இன்டர்னல்ல வச்சுக்கிறணும், எக்ஸ்டர்னல்ல வச்சுக்க கூடாது.
எக்ஸ்டர்னல் கடன் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். எப்பயுமே நம்மளுக்கு நம்ம இன்டர்னல் கடன்களா இருந்துச்சு அப்படின்னாக்கும் நம்ம எப்ப வேண்டாலும் அதை வந்து நம்ம ரீபே பண்ணிக்கிறலாம். எந்த எந்த நேரத்துல வேண்டாலும் நம்ம வந்து ரீபே பண்ணிக்கிறலாம். நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா நம்ம வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்கடன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கும் முதலீட்டுக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னம்னாக்கும் அந்த பொதுக்கடனால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் இருக்காது இல்லையா. இப்ப எக்ஸ்பெண்டிச்சர்ஸே நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னாக்கும் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இந்த மாதிரி செய்யறோம். அதாவது நம்மளுக்கு ஒரு ஒரு புதுசா நான் ஏதாவது ஒன்று உருவாக்குறேன் அப்படின்னாக்க அதுக்கு பேர் என்னது டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இல்ல பழைய கடன்களை நான் அடைக்கிறேன், இல்லாட்டி ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்குறேன், அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் கொடுக்குறேன், இதுக்காக நான் செலவு செய்றேன் அப்படின்னாக்க அது வந்து எனக்கு எந்த விதத்திலும் டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ அது நான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கடன், இது என்ன மாதிரியான பர்பஸ்க்காக நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து அந்த கடனுடைய தாக்கம் வந்து இருக்கும். நம்மளுடைய வரி வருமானத்துல நிறைய சதவீதம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் பொது கடனுக்கான வட்டிகளுக்கே நம்ம நிறைய செலவழிக்கிறோம் நம்மளுடைய வரி வருமானத்துல. அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு இல்லாத அளவுக்கு பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம். பாரோ பண்றதை குறைச்சிக்கலாம், ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதை பத்தி பார்க்க போறதா என்ன அப்படின்னாக்கும் பற்றாக்குறை நிதியாக்கம், பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னம்னாக்கும் எப்பெல்லாம் கவர்மெண்ட் வந்து தன்னுடைய செலவுகளை வந்து குறைக்க முடியாமல் போகின்றதோ அப்ப எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கும் இந்த பற்றாக்குறை நிதியாக்கமானது நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது கவர்மெண்டோடைய செலவுகள் அதிகமாகவும் கவர்மெண்ட் வரக்கூடிய வருமானம் குறைவாகவும் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது பற்றாக்குறை நிதியாக்கம், பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்றது. எல்லா எக்கானமிலுமே இந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது ஒரு பார்ட்டாகவே இருக்கும். எல்லாருக்குமே வந்து செலவுகளுக்கு ஏற்றபடி வருமானத்தை பெருக்க முடியாது, இல்லாட்டி வருமானத்துக்கு தகுந்தபடி செலவுகளை செய்ய முடியாது எந்த எக்கானமிக்குமே. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஏதாவது ஒண்ணு, அதாவது முக்கியமாக செலவுகள் அதிகமாக இருக்கும், வருமானம் வந்து எந்த எக்கானமிக்குமே வந்து கம்மியா தான் இருக்கும், எல்லா எக்கானமிக்கும் வந்து கம்மியா தான் இருக்கும். அப்ப அந்த செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிறது, வருமானம் வந்து குறைவாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து எதனால ஏற்படுகின்றது, இந்த பற்றாக்குறை நிதியாக்கம் எதனால ஏற்படுகின்றது அப்படின்னாக்கும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய ஒரு டெபிசிட். எப்பயுமே வந்து நம்ம பட்ஜெட்டை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் அதிகமான அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரியும் வருமானம் கம்மியாகவும் இருக்கிறோம் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னாக்கும் இந்த பற்றாக்குறை நிதியாக்கம் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெப்ட் அதிகமா இருந்தாலுமே, கடன்கள் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படின்ற ஒண்ணு வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு எக்கானமில வந்து தொடர்ச்சியாக ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கும் நிதி நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப சீரடையாம ரொம்ப ஒஸ்டான நிலைமைக்கு, மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நிதி நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1980-81 5.8% பிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது இருந்துச்சு. 86-87 அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு டபுள் ஆயிருக்குது. அதுக்கடுத்தது 1991 கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, 2001 ரொம்பவே குறைஞ்சிருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் 2016 பாத்தீங்க அப்படின்னாக்கும் 3.9% இருக்குது. இந்த பிஸ்கல் டெபிசிட் நாளுக்கு நாள் இப்படி குறையிறதுக்கு வருஷக்கணக்கில் ஒரு 10 இயர்ஸ் பேக்ல, ஒரு 10 இயர்ஸ்க்கு பிட்வீன்ல குறையறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கும் நம்ம நிறைய 1991 பாலிசிஸ்ல, நம்ம நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் 1991 கொண்டுட்டு வந்ததன் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இன்டியூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது மூலமாக நம்மளுக்கு அந்த வரி வருமானங்கள் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப வரி வருமானங்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறப்ப கவர்மெண்ட் வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்கின்ற பொழுது இந்த பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படின்றது கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அப்ப எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த பற்றாக்குறை நிதியாக்கம் உருவாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றதோ அப்பப்பெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்டியூஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்டியூஸ் பண்றது மூலமாக இந்த பற்றாக்குறை நிதியாக்கத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கும் எவ்வளவு தூரத்துக்கு குறைக்க முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இப்ப நிதி கொள்கை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கும் எல்லா விதமான வருவாய்களையும் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானங்கள், செலவுகள், கடன்கள் எல்லாத்தையுமே சேர்த்தா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கும் நிதி கொள்கை அப்படின்றது பார்க்க போறோம். இதுல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அந்த நிதி கொள்கையை தாண்டி நம்ம ரொம்ப பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும் பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படின்றது. இந்த பற்றாக்குறை நிதியாக்கத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் எவ்வளவு தூரத்துக்கு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரலாம். இந்தியாவுடைய டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னம்னாக்கும் நம்மளுக்கு
ஃபர்ஸ்ட் வந்து மோட்வாட் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்து வந்து வாட் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்து இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி அப்படின்றதுக்கு நினைக்கிறோம். நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் ஒவ்வொரு பொருள்களுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட் முடியறப்பையும் நம்ம என்ன பண்றோங்க அப்படின்னாக்க டாக்ஸஸ் வந்து போடுறாங்க. இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு அப்படின்னாக்கும் அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸுக்கு ஒரு விதமான டாக்ஸ், அதோடைய பாடி பில்டிங்க்கு ஒரு விதமான டாக்ஸஸ், இப்படி நம்ம போடுறப்ப அதோடைய கடைசியா வரக்கூடிய அந்த விலைகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை ஃபுல்லா நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக, இதை ஃபுல்லா ஒரே ரீசன்ல கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னாக்கும் ஒரே டாக்ஸ், சிங்கிள் டாக்ஸ் மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே அந்த ஜிஎஸ்டி கீழே கொண்டுட்டு வர்றாங்க. இந்த வருமானம், அதாவது கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா வருமானத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வச்சுக்கிறது கிடையாது. அதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில இதுகளை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க, சில வருமானங்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லாம் லோக்கல் கவர்மெண்ட்டுமே போட்டுக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. கார்பரேஷன் டாக்ஸஸ் இது எல்லாமே கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்டே போடுறதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதனால அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் வருமானங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்கம் டாக்ஸ், இப்படி நிறைய டாக்ஸஸ் வந்து நம்ம போடுறோம். நம்மளுடைய எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய டாக்ஸஸ் வந்து போடுறோம். அப்ப இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு கட்டத்துல வந்து இப்ப நம்ம இருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி மூலமாக கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி, நிறைய வந்து வருமானங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இதுகள் மூலமா கிடைக்கிறது. ஸோ இது மூலமா வந்து நம்மளுக்கு பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அன்பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதே மாதிரி திடீர்னு ஒரு வந்து வெளிநாட்டு அச்சுறுத்தல் வருது, இல்லை திடீர்னு எக்கானமி வந்து ஒரு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்குது. இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கொரோனானால ரொம்ப உலக நாடுகள் முழுவதுமே அவதிப்பட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னம்னாக்கும் அந்த எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிருது. அந்த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் குறைய ஆரம்பிக்கிறப்ப எக்கானமி வந்து டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்ட்டை என்ன பண்ணுது, வாலண்டியரா வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை வாலண்டியரா பண்றாங்க. அப்ப கவர்மெண்ட் அந்த வாலண்டியரா பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க வரி வருமானங்கள் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அந்த வருமானங்கள் நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் இந்த பற்றாக்குறை நிதியாபத்தை கையாள்வதன் மூலமாகவும், டாக்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமாகவும் நம்மளுடைய எக்கானமி வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்டேபிளா கொண்டுட்டு போக முடியும். அப்ப மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ்ல நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கும் மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி ரெண்டையுமே நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ரெண்டுமே வந்து ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸை நிறைவேற்றுறதுக்காக நம்ம இந்த ரெண்டு பாலிசிஸையுமே நம்ம ஃபாலோ பண்றோம். இதுல வந்து நிறைய டூல்ஸ்களையும் நம்ம பார்த்தோம். இந்த டூல்ஸ்கள் மூலமாக இந்த லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸை நிறைவேற்றிக்கிறாங்க. அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய இந்த டூல்ஸ் மூலமா அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டு இதோட கண்டினியூஸ் வந்து அடுத்த 2 இதுல வந்து நம்ம பார்ப்போம். நிதி கொள்கை, அதே மாதிரி பண தன்மை கட்டுப்பாடு, பண அளவு கட்டுப்பாடு, இதுகளுமே என்ன பண்ணுது அப்படின்னாக்கும் ஒரு எக்கானமியில வந்து எக்கானமி வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கும், அந்த இன்ஃபிளேஷன் டீஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி டாக்ஸஸ் அதிகமா போடுறது, குறைய போடுறது, இதுகளுமே என்ன பண்ணுது அப்படின்னாக்கும் ஒரு எக்கானமியில வந்து எல்லா விதமான நிதி நிலைகளையும் சரிப்படுத்துறதுக்கும், இந்த எக்கானமிக் ரிசோர்சஸ் வந்து ரிச்சிட்ட இருந்து புவருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கும் இந்த டாக்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க்குகளுமே, கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆர்பிஐ, இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னாக்கும் எல்லாமே ஒன்றிணைந்து தான். ஒருத்தர் ஆர்பிஐ சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கமர்ஷியல் பேங்க்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது மூலமாகத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கும் நம்ம எக்கானமியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் growth, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையுமே என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த மானிட்டரி பாலிசிஸ், பிஸ்கல் பாலிசிஸ் வந்து நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வேறொரு கிளாஸ்ல அந்த கண்டினியூட்டியை நம்ம மேலும் வந்து பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னம்னாக்கா வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கைகளையும், தொழிலாளர் விதி மற்றும் சீரமைப்புகளையும், இந்த பணக்கொள்கை, நிதி கொள்கை நடவடிக்கைகள் இருக்கக்கூடியதை பார்ப்போம்.